There's the speed advantage for Pacquiao. He starts to open up. Cotto tries to find a place to counter. Body shot by Cotto. Pacquiao landing a right. This Cotto just facing a bigger gap. Now Pacquiao starting to show off the hand speed advantage and land some shots. With a hard left hand. And another. And another. And he landed a little right hook in there. And follows up by knocking Cotto down. First knockdown of the fight. The right hook spun from him. And he landed a little right hook in there. And follows. Perfectly timed punches with man is known for. அதாவது பாக்ஸிங் ரெஸ்லிங் விளையாடுவது பார்ப்பதை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் முலாக்கமா என்று சொல்லி அரபியினால் சொல்லுவார்கள் பாக்ஸிங். இந்த விளையாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலுமே இந்த விளையாட்டில் குறிவைக்கப்படுவது முகத்தை தான். அதற்கென்று பல விதிகள் இருக்கிறது. அதிலே பெரும்பாலும் குறிவைக்கப்படுவது முகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திலே அடிப்பது சம்பந்தமாக சொல்கிற பொழுது சஹீஹ் முஸ்லிமிலே வருகிற செய்தி, நீங்கள் உங்களுடைய சகோதரனோடு சண்டையிட்டு கொண்டால் ஃபல் யஜ்தனி பில் வஜ்ஹ், முகத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மிருகத்தின் முகத்திலே அடிப்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்திருக்கிறார்கள். எனவே இந்த பாக்ஸிங் இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் முகமே அதனுடைய இலக்காக இருப்பதனால் இஸ்லாம் இந்த விளையாட்டை அனுமதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் முசாரா மல்யுத்தம் ரெஸ்லினை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வெறுத்த ஒரு விளையாட்டு கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. என்றாலும் இன்றைக்குள்ள இந்த ரெஸ்லின் தொடராக 2 வாரத்துக்கு ஒருக்கா அல்லது 1 வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி தொடராக வந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கு புறம்பான அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாத அமைப்பில் பல அம்சங்கள் அதிலே இருக்கிறது. ஆண் பெண் கலந்திருப்பார்கள். மறைக்க வேண்டிய இடங்கள் மறைக்கப்படாமல் இருக்கும். தொடராக வருவதனால் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நிறையவே நேரங்கள் வீணாக்கப்படும். ஷேக் பின் பாஸிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லினை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கலப்பு இல்லாமல் உடல்கள் சரியான முறையில் மறைக்கப்பட்டு அதேபோன்று நேரங்கள் வீணடிக்கப்படாமல் உடல்கள் கடுமையான விதத்தில் காயப்படுத்தப்படாமல் இருக்குமாக இருந்தால் அது அனுமதி என்று சொன்னார். ஆனால் இந்த அம்சங்கள் எதுவுமே இன்றைக்குள்ள ரெஸ்லின்ல கிடையாது. ரெஸ்லின் உண்மையா பொய்யா என்கிற ஒரு வாத பிரதிவாதமே இருக்குது. அதில் பெரும்பாலும் ஒரு 70% நாடகம் செட்டப் கேம், ஒரு 30% சில உண்மைகள் இருக்குது. அதான் உண்மை. நம்ம தேடின வரைக்கும் அது புரியுது. என்றாலும் கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களை, இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கு புறம்பான ஆண் பெண் கலப்பு, ஆடைகள் மறைக்க வேண்டிய உறுப்புகள் மறைக்கப்படுவது கிடையாது. தொடராக வருவதனால் நேரங்கள் கடுமையாக வீணாக்கப்படுகிறது. இளைஞர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அம்சங்கள் இருப்பதனால் இதுவும் மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.